மக்களே ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற கலாச்சார சீர்கேடு ரொம்ப வேகமா எல்லா நகரத்திலயும் பரவிட்டு வருது. ஹாப்பி ஸ்ட்ரீட்னா ஒண்ணுமில்ல. ஏதாவது ஒரு பப்ளிக் அவேர்னஸ்ங்கிற பேர்ல போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி, திடீர்னு உங்க தெருவுக்குள்ள புகுந்து டிஜேவ சினிமா பாடல்கள போட வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவானுங்க. அதுல ஆடுற பசங்களுக்கும் அங்க இருக்க பொண்ணுங்க யாருன்னு தெரியாது. அங்க இருக்க பொண்ணுங்களுக்கும் வந்திருக்க பசங்க யாருன்னு தெரியாது. இப்படி யாருன்னு யாருக்கும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கள் கூட்டம் சினிமா பாட்டுக்கு ஆபாசமா குத்தாட்டம் போட்டுட்டு அதுக்கு பேரு பப்ளிக் அவேர்னஸ்ன்பானுங்க. இதனால யார் என்ன அவேர்னஸ் பெற்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு பையன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். இப்படி போனா இறுதியில பாலியல் மோசடி புகார் வராம வேற என்ன பண்ணும்? மக்களே உஷாரா இருந்துக்கோங்க. நாளைக்கு பொறக்க போற குழந்தைங்க எங்க பொறந்தானா, நான் ஹாப்பி ஸ்ட்ரீட்ல பொறந்தேன்னு சொல்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்கள் தயவு செய்து உங்க குழந்தைங்க எங்க போறாங்கங்கிறத கண்காணிங்க.